இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, டாக்டர் 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 சீக்கிரம் வாங்க. என்னம்மா இவருக்கு என்னாச்சு? நைட்டு தூங்குனவரு காலையில எந்திரிக்கவே இல்லை டாக்டர். என்னன்னு பாருங்க. ஆதி ஆதி சிஸ்டர், என்ன இவ்ளோ பேரு? என்ன பண்றீங்க? ஐசியூ வார்டு முன்னாடி இப்படி நிக்க கூடாது. எல்லாரும் கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்க. எல்லாரும் போய் உட்காருங்க. சரிங்க சிஸ்டர். வாங்க பாட்டி. வா. சிஸ்டர். மேடம், இங்க ஆதியோட அட்டெண்டர் யாரு? சொல்லுங்க சிஸ்டர். சாரிங்க, அவர் இறந்துட்டாரு. ஐயோ, என்னடி இப்படி ஆயிப்போச்சு? நேத்து கூட நல்லா தானே பேசிட்டு போனோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? நல்லவங்க இந்த உலகத்துல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அண்ணே, என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க? நான் நைட்டு நீங்க கஷ்டப்படுறத பார்த்த உடனே உங்களை ஆஸ்பத்திரி கூட்டு வந்திருக்கணும். நீங்க ஒண்ணுல சொன்னதை கேட்டு நானும் பேசாம இருந்துட்டேனே. பாவி, பேசாம இருந்துட்டேனே. என் மேலதான் தப்பு. அண்ணா, ஆதினா, என்னோட ஆதினா. என்ன எங்க சத்தம்? எதுக்கு எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? காம் டவுன். டாக்டர், நர்ஸ் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? ஆதி இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. வாட் நான்சென்ஸ்! நான் இப்பதான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வரேன். ஹி இஸ் ஸ்டேபிள் நவ. அத சொல்லதான் நான் வந்தேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? சாரி, ஏதோ கன்ஃபியூஷன். சாரி டாக்டர், இந்த நர்ஸ் தான் சொன்னாங்க. சிஸ்டர், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பேர் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க மாட்டீங்களா? டாக்டர், இறந்து போன பேஷண்டோட பேரு ஆதி. நான் வெளியே வந்து அவங்க அட்டெண்டர் இருக்கீங்களான்னு கேட்டு அதுக்கப்புறமா தான் விஷயத்த சொன்னேன். சாரி சார், உள்ள ஏற்கனவே அட்மிட் ஆயிருந்த பேஷண்டோட பேரும் ஆதி தான். அந்த கன்ஃபியூஷன்ல தான் சிஸ்டர் தெரியாம சொல்லிட்டாங்க. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நானும் எத்தனையோ தடவை ஆதி தம்பிகிட்ட சொல்லிருன்னு படிச்சு சொல்லிட்டேன். ஆனா நான் சொன்னதை நீ எங்க கேக்குற? என்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க பாட்டி? நான் ஒரு சூழ்நிலை கைதியா நிக்கிறேன். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க நினைக்கிற மாதிரியும் எதையும் செஞ்சிட முடியாது பாட்டி. அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே புரியுது பாரதி. ஆனா உன்னை இப்படி பாக்குறதுக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு.
சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நெருப்புன்னா வாய் சுற்றாது. ஒருவேளை இன்னைக்கு டாக்டர் சொன்ன மாதிரி ஆதி தம்பிக்கு ஏதாவது ஆயிருந்தா? பாட்டி மித்ரா, ஆதிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிற விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? எதை பத்தி நான் கேக்குறேன்? மித்ரா, நான் உன் அண்ணன். நான் எதை பத்தி கேட்கறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆதிக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? சொல்லு. ஆமாண்ணா, ஆதிக்கு சின்ன வயசுல இருந்தே ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பட் ஆபரேஷன்லாம் பண்ணி ஆதிக்கு அதெல்லாம் சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு நீ சொல்ற, ஆனா ஆதிக்கு ஏன் இப்படி ஆகணும்? ஆதிக்கு வீட்டில் என்னாச்சுன்னு நீ பார்த்தல்ல? பேச்சு மூச்சு இல்லாம ஆதி பெட்ல இருந்ததை பார்த்ததும் நான் என்னமோ ஏதோன்னு பதறி போயிட்டேன். இங்கே என்னடானா வேற ஒரு ஆதின் வேற தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன். அண்ணா, அதான் ஆதிக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. சொல்லிட்டாங்க மித்ரா, ஆனா என் தங்கச்சி வாழ்க்கைக்கு இதனால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன நான் சொல்ற, அதனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? என்ன மித்ரா புரியாம பேசிட்டு இருக்க? எப்ப என்ன ஆகும்னு தெரியாம இருக்கிற ஒருத்தனை நம்பி உன் வாழ்க்கைய எப்படி என்னால ரிஸ்க் எடுக்க முடியும்? இப்போ உங்க குழந்தை எப்படி இருக்கா? என்னன்னு சொல்றது மித்ரா, நாங்களும் அவசர அவசரமா சர்ஜரி எல்லாம் பண்ணோம். ஆனா பழையபடி பார்க்க முடியல, எழுந்திருக்கவும் முடியல, பேசவும் முடியல. உயிர் மட்டும்தான் இருக்கு. 3 மாசமா எழுந்திருக்க முடியாம இருக்காமா. திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி சீரியஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் இங்க அட்மிட் பண்ணிருக்கோம். ஐம் சாரி, இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதை விடு, ஆதிக்கு என்ன உடம்பு சரியில்லையா? ஆமா டாக்டர், காலையில திடீர்னு எழுந்திருக்கவே இல்லை. இப்போ ஹார்ட் ரேட்டும் ஸ்டேபிளா தான் இருக்கு. உங்க குழந்தைக்கும் எதுவும் ஆகாது டாக்டர். ஆதிக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது மித்ரா. நான் பண்ணின பாவம் தான் என் குழந்தையோட இந்த நிலைமைக்கு காரணமோன்னு தினம் தினம் குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்கேன். என் குழந்தை தான் எனக்கு உலகம். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. என் குழந்தையோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். மித்ரா குழந்தைய காப்பாத்துறேன்னு சொல்ற, வேற வழி இல்லை. நான் என் குழந்தைய காப்பாத்தியே ஆகணும். ஆனா என்னால பாதிக்கப்பட்ட ஆதிக்கும் பாரதிக்கும் ஆதி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு நிக்கிற பாரதிக்காகவும் இப்ப நாம தான் மனசாட்சியோட ஏதாவது செஞ்சாகணும்.